எப்பவுமே பிக் பாஸை பொறுத்த வரையும் எதிர்பாருங்கள் இனிமேட்டு அதை சீசன் 7 மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா சீசன் 7லயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னும் வேற லெவலா பண்ணியிருக்காங்க. குறிப்பா இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சீசன் 7 தெலுங்கு நேற்று லான்ச் ஆச்சு. அதுல பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எபிசோட்லயே இருந்தது. அது என்னென்னலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நேற்று லான்ச் ஆச்சுங்க. அந்த லான்ச் அப்ப என்னன்னா அவங்களோட டேக் லைன் என்ன, உல்டா புல்டா அப்படின்றத 7 இப்படி காமிச்சு இப்படி காமிக்கிறது. உல்டா புல்டா தான் கான்செப்ட். என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான் சீசன். இதுல எல்லாமே டிஃபரெண்ட் கான்செப்ட், டிஃபரெண்ட் ரூல்ஸ், டிஃபரெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த மெயினா அந்த ஹவுஸை காமிக்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த ஒரு சேரும் கிடையாது, சோபா செட்டும் கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு காலியா இருந்தது அந்த ஆள்லாம் பொறுத்த வரையும். குறிப்பா வந்து நாகார்ஜுனா எபிசோட்லாம் பேசும்போது அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கூட சேரு சோபா எதுவுமே இல்லாம எம்டியா காலி கிரவுண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த இடம். இந்த வீட்டு டூரை காமிக்கும் போது இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்ன நடந்திருக்கு, பெட்ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பெட்ரூம் 3 விதமா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா ஸ்டாண்டர்ட் பெட்ரூம் 1, ரெண்டாவது டீலக்ஸ் பெட்ரூம் 2, மூணாவது பாத்தீங்கன்னா விஐபி பெட்ரூம் 3. இந்த 3 பெட்ரூமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 3 பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா பெட்டு, அந்த டீலக்ஸ் மற்றும் விஐபி பெட்ரூம்ல அந்த பெட் இருக்கும் பாத்தீங்களா, பெட்டுக்கு மேல அந்த பஞ்சு மெத்தை இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பட் ஸ்டாண்டர்ட் பெட்ரூம்ல வந்து பெட் மாதிரி இருக்கு, ஆனா அதுல வந்து அந்த தரையில படுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்க பெட் மேல படுத்தாலும் அப்படி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். மேல வந்து அந்த பஞ்சு பெட்டு, பஞ்சு மெத்தை அந்த மாதிரி எதுவுமே போடக்கணும், பிளெயினா இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த சோஃபா சேர் இது எல்லாத்தையுமே தூக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் ஆரம்பிக்கும் போது முதல் கண்டஸ்டன்ஸ் உள்ள அனுப்பும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, பவர் அஸ்த்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட். நம்மள சீசன் 5ல வந்து பாத்தீங்கன்னா 5 சக்திகள் மாதிரி ஆகாயம் நீர் காற்று அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோன் ஒரு இது மாதிரி கையில கொடுத்தாங்க பாத்தீங்களா, வளையம் மாதிரி ஒருத்தர் கையில கொடுத்தாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பவர் அஸ்த்ரா அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. ஐ லோகோ போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அந்த பவர் அஸ்த்ரா என்னன்னா இதுதான் அந்த பவர், இது உங்களுக்கு கிட்ட கிடைச்சா நீங்க கண்டஸ்டன்ஸ் மாதிரி வீட்டு உள்ள இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்ற டைலாக்கே நாகார்ஜுனா வந்து வீட்டு உள்ள போகும்போது, நீங்க வந்து ஹவுஸ்மேட் இல்ல, ஒரு கண்டஸ்டன்ட், நீங்க ஹவுஸ்மேட் ஆகிறதுக்கு நீங்க பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்க கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் இதை மென்ஷன் பண்றாரு. அந்த பவர் அஸ்திராவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பவர் அஸ்திரா என்ன பண்ண போகுதுன்றது எக்ஸாக்டா நமக்கு தெரியல, அதை மட்டும் எல்லா கான்செப்ட் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஒரு விஷயம் தாங்க, அப்பதாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே டாப் 5 கண்டஸ்டன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பணப்பொட்டி வைப்பாங்க. பணப்பொட்டி வச்சு அதை ஒரு 30-35 லட்சத்துல யாரும் எடுத்துட்டு போவாங்க. அதுவும் ஃபினாலே வீக்ல நடக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள போன பிரியங்கா ஜெயின் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பொட்டி, ஸ்டோர் ரூம்ல இந்த பொட்டி எடுத்து நீங்க ஒளிச்சு வைங்க அப்படின்றத சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில இருக்க பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அடுத்த 4 கண்டஸ்டன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி அவங்க எல்லாம் அந்த பொட்டியை தேடி கண்டுபிடிக்கணும். யாருமே அந்த பொட்டியை வந்து பார்க்கல, வீட்டுக்குள்ள வந்தவங்க யாருமே அந்த பொட்டியை பார்க்கல. கடைசியில நாகார்ஜுனா கூப்பிட்டு அந்த பிரியங்கா ஜெயின்ன்றவங்களை இந்த பொட்டியை எடுத்துட்டு வெளியே வர சொன்னாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து வச்ச உடனே இங்க இந்த சீசனை பொறுத்தவரையும் உல்டா புல்டான்னு நாங்க சொல்றோம். இப்ப என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னா எப்பவுமே இங்க ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கப்படும். அந்த ஃபினாலே வீக்ல போறவங்களுக்கு தான் இந்த பொட்டியில இருக்க காசு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த சீசன் தான் உல்டா புல்டா வச்சு, இந்த சீசன்ல நான் உங்களுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டாப் 5 வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 நீங்க தான் வந்திருக்கீங்க. உங்க 5 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த பொட்டியை எடுத்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து பிரியங்காக்கா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே டிக்ளைன் பண்ணிடுறாங்க, நான் பொட்டியை எடுத்துட்டு போக மாட்டேன், எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோட நேம் தேவை, எனக்கு நேமுக்காக தான் நான் வந்திருக்கேன், இந்த நேம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அங்க டிசைட் பண்றாங்க கண்டஸ்டன்ஸ். அப்படியே என்ன பண்றாரு, பணப்பொட்டியோட பிரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ஆகுது, 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ஆகுது, 20ல இருந்து 25ன்ற மாதிரி கடைசியில 35 லட்சம் வரையுமே ஆஃபர் கொடுக்குறாரு நாகார்ஜுனா. இப்பயே ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த சீசன் ஆடாம இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரே ஒரு கண்டஸ்டன்ஸ் கூட வந்து நான் எடுக்கணும்ன்ற ஐடியா கூட வரல, 70 லட்சம் வைங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. மற்றவர் வந்து எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அந்த 5 கண்டஸ்டன்ட். பட் யாருமே அந்த இதுவை எடுக்கலங்க. இதுதான் நடந்தது. சில பேர்லாம் அந்த பணம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததான் எடுக்கிறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த இடத்துல வந்து நின்ன கண்டஸ்டன்ஸ் எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து நிறைய 96 பிலிம்ஸ் மேல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்புறம் சூப்பர் சிங்கரு, மாடலு, இந்த மாதிரி கேட்டகரி பேஸ் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஏதோ வந்து ஒரு சில ஃபார்மர்லாம் கூட இந்த சீசன்ல எடுத்துட்டு போனாங்க. அவர்லாம் வந்திருந்தா அந்த காசு உபயோகப்பட்டிருக்குமோ என்னமோ. அந்த டாப் 5ல வந்தவங்களுக்கு அந்த காசு உபயோகப்படாம ஆளா இருந்தாங்களோ, அதை பேஸ் பண்ணி அந்த பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி வச்சாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு. பட் எனிவே அதை யாருமே எடுக்கல, டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சண்டை வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்க, யார் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கணும்னு அந்த பாக்ஸை எடுத்துட்டு போய் நாங்க விட்டுருவோம் மாடி அப்படின்ற மாதிரி அந்த 5 பேருக்குள்ளேயே சண்டை. பாக்ஸை எடுத்துட்டு போவே விடலைங்க.
கொடுக்கப்பட்ட டைம்ல ஸ்டோர் ரூம் எடுத்துட்டு போயிருந்தா யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த என்ன பிரைஸ்ன்றதை கிடைச்சிருக்கும். பட் யாருமே எடுத்துட்டு போவோம், ஒன்னு உனக்கு கிடைக்கணும், இல்ல ஒன்னு எனக்கு கிடைக்கணும், இல்ல யாருக்கும் கிடைக்கூடாதுன்ற மாதிரி தான் 5 கண்டஸ்டன்ஸுமே அந்த இடத்துல பிஹேவ் பண்ணாங்க. இது ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஷக்கீலா, குக் வித் கோமாளி ஷக்கீலா உள்ள போயிருந்தாங்க. அப்புறம் கிரண், ஒரு ஹீரோயினா நம்ம பிக் பாஸ் தமிழ்ல வருவாங்கன்னு எதிர்பார்த்த கிரண் வந்து உள்ள போயிருந்தாங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது ஒரு பக்கம் நடக்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த பெட்டு இதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ அங்க வந்து விஜய் தேவர்கொண்டாவை வீட்டுக்குள்ள அமைச்சாங்க. அந்த மூவி ப்ரொமோஷனுக்காக ஒரு பக்கம் பண்ணாரு, இன்னொரு பக்கம் உள்ள போயிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல வந்து சோ வீட்டுக்கு தேவையா பண்ண சோபா செட்டு, சேர் இது எல்லாமே வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க. முதல் நாள் வந்து சீசன் 7ல அந்த 7 மினிட்ஸ்ல கொடுக்கப்பட்ட மார்க் இருக்கு, ஏரியா கார்டன் ஏரியால ஒரு ஏரியா மார்க் போட்டிருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல. அந்த மார்க்குள்ள நீங்க ஸ்டோர் ரூம்ல இருந்து இந்த மார்க்குள்ள 7 நிமிஷத்துல என்னென்ன பொருள்லாம் எடுத்துட்டு வராங்களோ அந்த பொருள்லாம் உங்க வீட்டுக்குள்ள சேரும். எடுத்துட்டு வரலன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா பெட் எல்லாம் தேவை, தூங்குறதுக்கு இதெல்லாம் இருந்தா தானே நாங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் ஓடி ஓடி எடுத்துட்டு வந்தாங்க. பட் ஷக்கீலாவால முடியல அந்த இடத்துல. ஏன்னா அவங்களால எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. 7 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. அந்த கோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு ஆஃபர், ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா கிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம் மற்றும் இன்னொரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, விஐபி ரூம். இதுல வந்து நீங்க 3 பேரை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரூம்லயும் 2 பேர் டீலக்ஸ் ரூம்லயும் போடணும். அதுல யார் பண்ணாங்கன்றத நாகார்ஜுனா ஒரு சலுகை கொடுக்குறாரு. விஜய் தேவர்கொண்டா யார் பெஸ்டா பண்ணாங்களோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ற ஒரு யூடியூபருக்கு வந்து டீலக்ஸ் ரூம் கிடைச்சிருக்கு. இன்னொரு லாயரா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம். கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம்ல வந்து யார் நல்லாவே பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பிக் பாஸ் தமிழ்ல நடந்திருக்கு தெலுங்குல. இந்த மாதிரி அந்த 3 பெட்ரூமே 3ஆ பிரிச்சு ஸ்டாண்டர்டு, டீலக்ஸ், விஐபியா வச்சிருக்காங்க. இதுல டீலக்ஸ்ல 2 பேர் போயிருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தர் போயிருக்காங்க. டோட்டலா வந்த கண்டஸ்டன்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 14 பேர் வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லாயரு, ஒரு டாக்டர், மாடல், இந்த மாதிரி யூடியூபர், அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ், இந்த யூடியூபர், ஃபுட் ரிவ்யூவர்ன்ற மாதிரி இந்த கேட்டகரியில நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில எடுத்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பட் 14 கண்டஸ்டன்ஸ் தான் வந்திருக்காங்க. மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எப்போ வருவாங்க, இல்ல வைல்ட் கார்டு என்ட்ரி ஆவாங்களா, இல்ல நெக்ஸ்ட் வீக் என்ட்ரி ஆவாங்களான்றது தெரியல. பட் உள்ள போனது 14 கண்டஸ்டன்ஸ். அதுல வந்து ஷக்கீலாலாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி 2வது நாளே அந்த முதல் நாள் எபிசோட் நான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் பத்தியே முதல் நாளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா, இந்த சீசனை நம்ம பயங்கரமா பண்ணணும், வேற லெவலா ஹிட் பண்ணணும்ன்றது சீசன் 7 தெலுங்கு டீமே அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க தமிழ் டீம் வந்து ஒரு வீட்லயே அந்த மாதிரி கருத்து நடந்துட்டு இருக்கு. இங்க 2 வீடா இருக்கு. அதுல வந்து டபுள் டமாக்காமன்ற மாதிரி வேற லெவலான சம்பவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே வீட்ல அந்த மாதிரி டிஃபரெண்டா யோசிக்கும் போது நம்ம ஆளுங்க எப்பயே சொல்லிட்டாங்கப்பா, டிஃபரெண்ட் ஒரு க்ளூ கூட கொடுக்க மாட்டோம்ன்றத கமல்ஹாசன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 வீடு, அதுல என்னென்னலாம் பண்ண போறாங்க, எத்தனை சண்டெல்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி நமக்குள்ள எதிர்பார்ப்பு. இந்த தெலுங்கு பார்த்ததுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா எனக்கு தமிழ் மேல வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா தெலுங்கோட லான்ச்சே இருக்கும்போது தமிழ் வந்து வேற லெவலா லான்ச் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் 7 தெலுங்கு வீடை காட்டும் போது கூட பேக்ரவுண்ட்ல விக்ரமோட சாங் தாங்க ஓடுது, கமல்ஹாசன் சாங் தான் ஓடுது. அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் போது தமிழ்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்களே நினைச்சு பாத்துங்க, பயங்கரமா இருக்க போது. ஸோ அடுத்து வேற என்ன டிஃபரெண்டான நியூஸ்லாம் எனக்கு பிக் பாஸை பத்தி தெரிஞ்சதுன்னா அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.